இப்போ டிவிஎஸ்ன்ற எல்லா சைக்கிளும் இந்தியாவிலேருந்து வருது. இப்போ வந்து ஜூபிட்டர் வந்திருக்கா. இப்போ இந்தியாவிலேருந்து எல்லா பைக்குமே வருது. இப்போ மாடலில் ஜூபிட்டர் பைக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 110 சிசியில் டிவிஎஸ்ல முதல்ல வந்த மாடலை விட இப்போ நியூ மாடலில் என்னம்மா இது என்ன அம்சங்களோட வந்திருக்கு? இது வந்து கார்பரேட்டர் இல்லை, ஃபீவல் இன்ஜெக்டர் மாடல். சைஸ் ஸ்டாண்ட் சென்சர், டிஸ்பிளே மாற்றிருக்கா. மற்றது அது பெட்ரோல் டேங்க் முன்னுக்கு மற்ற பைக்கு பெட்ரோல் டேங்க் முன்னுக்கு வருது. முன்னுக்கு அது இது இப்போ திறக்கிறது நம்ம இந்த கீ செட் இருக்கு தானே, கீ செட் உள்ளுக்கு லாக் பண்ணி கொண்டு எத்தனை லிட்டர் இது ரிசர்வோடு சேர்த்து 5.5 லிட்டர் அடிக்கும். 5.5 லிட்டர். அதை விட பெட்ரோல் எவ்வளோ வேலை செய்யும்? இது வந்து 65 பாவிக்கும். அதோட பொரண்டி என்னம்மா இது தம்பி? 5 இயர்ஸ் கிலோமீட்டர். அப்படி கிலோமீட்டர் வந்து 81,000 கிலோமீட்டர். அதை இப்போ நாங்கள் லீசிங் எடுக்கிறோன்னா முற்பணம் எவ்வளோ இருக்கணும்? இப்போ சென்ட்ரல் படி 50% கட்டணும் பைக்கு. 50%. பைக்கின பெறுமதி வந்து 6,99,900 ரூபா. நீங்கள் 50% கட்டணும். 6,99,900. அதை விட வாரண்டி வந்து 5 வருஷம் தான் கொடுக்குறீங்கள. என்ன கலரில் இப்போ வந்திருக்கு? கொப்பர் கலர், ப்ளூ கலர் மட்டும் வருது. மற்ற வேறு என்ன சைக்கிள் இப்போ புதுசாக வந்து அறிமுகமாகிருக்கு? ஸ்போர்ட்ஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்ப்போம்மா. இது டிவிஎஸ்ன்ற ஸ்போர்ட்ஸ் வந்து புதுசாக அறிமுகமாகிருக்கு. முதல் நிறைய இடம் தானே. முதல் வந்து ஸ்போர்ட்ஸ் ஓ, ஸ்போர்ட்ஸ் 110 சிசியா? 110 சிசி என்றைக்கு இது வந்து பெட்ரோல் நல்லா பாவிக்கும். வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் பாவிக்கும். வந்த சைக்கிளில் பெட்ரோல் பாவிக்கக்கூடிய சைக்கிள். இது வந்து கூடுதலாக 110 சிசி பெட்ரோல் பாவிக்கக்கூடிய சைக்கிள். இன்ஜெக்டர் இன்ஜெக்டர். இது என்னம்மா வாரண்டியல்? 5 இயர்ஸ். எவ்வளவு? 76,000 கிலோமீட்டர். 76,000 கிலோமீட்டர். இதுக்கு வந்து இப்போ முற்பணம் பண்ணால் 50% இருக்கணும். இதோட விலை வந்து 5,77. லீசிங் வசதி இங்கேயே செய்யலாமா? அதை விட எத்தனை கலரில் இதை வந்திருக்கு? ஆஷ் கலரில். கூடுதலாக இப்போ தான் எல்லா சைக்கிளும் டிவிஎஸ்ன்னு எல்லா சைக்கிளும் இந்தியாவிலேருந்து வேற வழி கேட்டுது. பெகோ ஸ்கூட்டிகள் அடுத்த கட்டமாக வருமா? இல்லையா? ஜூபிட்டர் வருதா? இது வந்து பெகோண்ட இன்ஜின் தானே. அதை விட ஜூபிட்டர் இப்போ கூடுதலாக இரும்புலாம் வருதுதான். இரும்பு. இது வந்து பெகோண்ட இன்ஜினில் வருது. 110 சிசியா? அடுத்த வேறு என்ன? இதெல்லாம் இன்ட்ரோக்கெல்லாம் இந்தியன் தானே. இன்ட்ரோக்கு என்ன விலை? இன்ட்ரோக்கு வந்து 839. இன்ட்ரோக்கில் ரேஸ் மாடலா? எக்ஸ்பி ஃபியூல் இன்ஜெக்ஷன். அதை விட இப்போ டிவிஎஸ்ன்ற சகல சைக்கிளும் இந்தியாவிலேருந்து வருது. அதை விட இது வந்து வாரண்டி நார்மலாக இது தானே. 5 இயர்ஸ் வாரண்டி. கடை வந்து மல்லாகத்துலான்னு இருக்குது. மல்லாகத்துலேருந்து சுண்ணாம்பு போகிற ரோட்டில். கடைன்ற பேர் வந்து சபினியா மோட்டர்ஸ். இந்த டிவிஎஸ் ஷோரூம் வந்து சபினியா மோட்டர்ஸ். ஃபோன் நம்பர் நான் டிஸ்பிளேயில் போடுவேன். இது வந்து மெல்லான் சந்தியிலேருந்து சுண்ணாகத்துக்கு போகிற ரோட்டில். மெல்லான் சந்தியில் இருந்து ஒரு 250 மீட்டரில் இந்த சபினியா மோட்டர்ஸ் இருக்குது. இவன் இந்த ஃபோன் நம்பர் வந்து 077 88 64 315. இந்த நம்பருக்கு உங்களுக்கு இப்போ புதிதாக அறிமுகமாகிய ஜூபிட்டர் ஸ்போர்ட்ஸ் சைக்கிள், அதை விட இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரைடர், இன்ட்ரோக் சைக்கிள்கள், இது XL100 என பல வகையான சைக்கிள்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. இந்த சைக்கிள்கள் பற்றி முழுமையான தகவலை நீங்கள் இந்த ஷோரூமில் எடுத்து கலைச்சி மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் சைக்கிள்கள் நிற்கு, அதில் பற்றி நாங்கள் வடிவாக பார்ப்போம். இது வந்து கூடுதலாக இப்போ புக் பண்ண தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்கள், அதை விட XL100 இதெல்லாம் நீங்கள் உடனே எடுத்துக்கொள்ளலாம். அதை விட ஜூபிட்டர் வந்து இந்த மாடலில் வந்திருக்கு இதே கலரில். இதெல்லாம் இது தச்சமயம் புக்கிங் இல்லை, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நம்பருக்கு எடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இதில் வந்து இன்ட்ரோக்னிக்கு இதெல்லாம் இந்தியாவிலிருந்து முதல் வந்து ஸ்ரீலங்கா அசம்பிளாக வந்தது. இப்போ வந்து எல்லாம் இந்தியாவிலேருந்து வருது. இன்ட்ரோக் வந்து ஐக்யூ வந்து இது வந்து எலக்ட்ரிக் சைக்கிள். அதை விட ஜூபிட்டர் வந்து தச்சமயம் இறக்குமதியாகி அறிமுகமான சைக்கிள். தச்சமயம் விற்பனைக்காக வந்திருக்கு யாழ்ப்பாணத்தில். ஜூபிட்டரில் 2 கலரில் வந்திருக்கு. நீங்கள் அடுத்த கலரில் வரக்கூடும்.
இந்த சைக்கிளை நீங்கள் எடுத்து புக் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட ரைடர் வந்து தச்சமே இந்தியாவிலேருந்து இறக்குமதி ஆகுது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா அசம்பிள் வந்தது, இப்போ அசம்பிள் ஒன்றும் இல்லை, நேரடியாக இந்தியாவிலேருந்து இறக்குமதி ஆகி இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் 110 சிசி இந்தியன் சைக்கிள்களில் கூடுதலாக பெட்ரோல் பாவிக்கக்கூடிய சைக்கிள் இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் தான் 110 சிசி. உங்களுக்கு தெரியும் 80 கிலோமீட்டர் எந்த சைக்கிளும் பாவிக்காத கூட இதுதான் இப்போ ஒரு ரெக்கார்ட் உடைச்சிருக்கு. அதாவது இந்தியன் சைக்கிளில் டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் 80 கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும். பெட்ரோல் பாவித்தாலே உங்களுக்கு தெரியும் தானே, கூடுதலாகத்தான் எல்லாரும் எதிர்பார்க்குறது. அதை விட விலையும் வந்து குறைஞ்ச விலையில் வந்திருக்கு. இது வந்து 5,77க்கு தான் வந்திருக்கு. 5,77,000 அரைவாசி நீங்கள் வந்து 50% லீசிங் பெற்றுக்கொள்ளலாம். அதெல்லாம் ஐக்யூ இதோட விலையில் நீங்கள் இப்போ இதெல்லாம் இந்தியன் சைக்கிள்கள் எலக்ட்ரிக். ஜூபிட்டர் வந்து 6,99,900 ரூபா. 7 லட்சத்துக்கு 6,99,900 7 லட்சம்னு சொல்லலாம் ஜூபிட்டர். இது வந்து பெகோன் ஸ்டைல்லாம் வருது. என்னென்னா இனி பெகோ வராது, அதுக்காக இந்த ஜூபிட்டர் வருது. அதை விட இன்டோக் வந்து இந்தியாவிலேருந்து இன்டோக் XP அந்த வருது. தம்பி இதை என்ன விலை சொன்னீங்க? 839. அது இல்லாமல் 839 சொல்லுன்னா இதென்ன இந்தியன் சைக்கிள்கள். கூடுதலாக XL100 இந்தியாவிலேருந்து வந்த XL100கள் 3,99,900 4 லட்சம் என்று வைக்கலாம். இது வந்து கூடுதலாக விவசாயம், அதாவது பிஸ்னஸ் செய்கிறார்கள் எல்லாருக்கும் இந்த சைக்கிள் பொருத்தமாக இருக்கும். ஏற்கனவே இது இந்தியாவோட பிரபலியமான சைக்கிள், இலங்கையிலேயும் ஏற்கனவே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின சைக்கிள். இது ஏற்கனவே வந்தது அசம்பிள், இப்போ வந்து இந்தியாவிலேருந்து வருகிறது. உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேருந்து வரைக்கும் அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. இதெல்லாம் இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இந்த சைக்கிள்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் ஓனர்கிட்ட இந்த ஷோரூம் நம்பர் போட்டிருப்பேன், அதுக்கடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தவங்க.